இன்னைக்கு தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் சந்திரகலா வந்து வசுந்தரா கால் பண்ணுறாங்க. வசுந்தரா கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ வந்து வசுந்தரா சொல்கிறாங்க, சரஸ்வதி வந்து எக்ஸாம் எழுத போயிருக்காங்க, உடம்பு சரியில்லை, இருந்தாலும் வந்து நான் எக்ஸாம் எழுதியே ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்றது போல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு அவங்க ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரகலாவும் கீதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, சரஸ்வதிக்கு வந்து 2 எக்ஸாம் இருக்குது போல், இன்றைக்கி ஒரு எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, கண்டிப்பாக எழுத முடியாது, இத்தனை டைம் எழுதி இப்போ ஃபெயில் ஆனவங்க மறுபடியும் எழுதி பாஸ் ஆக போகிறாங்களா என்ன, விடுங்கம்மா அப்படின்றது போல சொல்கிறாங்க. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, சப்போஸ் எழுதி பாஸ் ஆகிட்டா என் மாப்பிள்ள அவன் முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கணும், அது என்னால் பார்க்க முடியாது அப்படின்றத போல சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் சொக்கலிங்கவும் வாசியும் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து, சார் என்ன சார் இங்கே நிற்கிறீங்க, உள்ள வாங்க சார் அப்படின்றத போல கூப்பிட்றாங்க. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வரணும் அப்படின்றது போல சொக்கலிங்கம் சொல்கிறாரு. அப்போ வந்து தமிழும் சரஸ்வதியும் வராங்க. சொக்கலிங்கமும் வாசியும் போயிட்டு தமிழ்கிட்டையும் சரஸ்வதிக்கிட்டையும் பேசுகிறாங்க. ஆனால் வந்து சரஸ்வதி பேச மாட்டாங்க. அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க, அம்மாவும் நினச்சிக்க மாட்டாங்க, நீ பேசு அப்படின்றது போல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி வந்து பேசுகிறாங்க, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்றது போலாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு வாசிக்கிட்ட பேசிட்டாங்க. அப்போ வந்து வாசிக்கு வந்து அவங்க தொட்டு பார்த்த உடனே வந்து உடம்பு ஹீட்டாக இருக்குது, உடனே வந்து என்னாச்சு அப்படின்றது போல கேட்குறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாரு, லைட்டாக காய்ச்சல் அடிச்சது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இப்போ தான் கூட்டு வரேன், எக்ஸாம் எழுத வேணான்னு சொன்னேன், ஆனால் வந்து சரஸ்வதி தான் எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டு வராங்க அப்படின்றது போல சொல்கிறாங்க. அப்போ சொக்கலிங்கம் சொல்கிறாரு, நீங்கள் கூட்டு போங்க வேணாம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. அதுக்கு சரஸ்வதி சொல்கிறாங்க, ஒருத்தவங்க கிட்ட பாஸ் ஆகுன்னு சொல்லி சபதம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நான் எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க. அடுத்த சைடில் 3 ஸ்டாஃபுக்கு வந்து சொக்கலிங்கம் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாரு. அப்போ வந்து வாசிக்கிட்ட கேட்குறாங்க, நீ எங்கே போகிற அப்படின்றது போல. அவங்க வந்து சரஸ்வதி இருக்க ரூமுக்கு தான் போகிறேன் அப்படின்றது போல சொல்கிறாங்க. உடனே வந்து சரஸ்வதி நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றது போல வாசிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன் எக்ஸாம் ஹால் காட்டுறாங்க. எக்ஸாம் ஹாலில் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. தமிழ் வெளியில் இருக்காரு, அந்த சீனையும் எக்ஸாம் ஹால் சீனையும் மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சரஸ்வதி உட்காந்துருக்க இடத்துக்கு மேலே வந்து ஃபேன் இருக்குது. ஃபேன் ஓடுறதுனால வந்து அவங்களுக்கு ரொம்ப குளிருது. உடனே வந்து வாசிக்கு அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனே வந்து முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து ஃபேன் வேணும், வேர்க்குது அப்படின்றது போல சொல்கிறாங்க. உடனே வந்து மறுபடியும் வாசிக்கு வந்து ஆன் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் கோதையை கட்டுறாங்க. கோதை வந்து சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நடேசன் வந்து என்ன அப்படின்றது போல கேட்குறாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, சரஸ்வதி வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து எக்ஸாம் எழுத போயிருக்காங்க, வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்றது போல கேட்குறாங்க. அதையே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது போலும் சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து வசுந்தரா வந்து டேப்லெட் கொடுக்க வராங்க. அப்போ வசுந்தரா சொல்கிறாங்க, இருங்க நான் மாமா கால் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது போல கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் தமிழை கட்டுறாங்க. அப்போ வந்து சொக்கலிங்கம் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு என்ன அப்படின்றது போல. அப்போ வந்து வசுந்தரா கிட்ட இருந்து கால் வருது. அப்போ வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி என்ன அப்படின்றது போல கேட்குறாங்க. வசுந்தரா வந்து சரஸ்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது போல கேட்குறாங்க. அப்போ தமிழ் வந்து எக்ஸாம் எழுத போயிருக்காங்க அப்படின்றது போல சொல்றாங்க. போன்ல லைன்ல வச்சுக்கிட்டே அத்தை வந்து அவங்க எக்ஸாம் எழுத போயிருக்காங்களா அப்படின்றது போல சொல்றாங்க. இதை வந்து கேட்டு தமிழ் வந்து சந்தோஷமாகிறாரு. அதே டைம்ல சரஸ்வதியும் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்து எக்ஸாம் நல்லா ஆயிட்டேன் அப்படின்றது போல பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வாசிக்கு வந்துடுறாங்க. அப்பதான் தமிழ் சொல்றாரு, நீ எக்ஸாம் நல்லா ஆயிட்ட, அதுவும் இல்லாம அம்மாவும் வந்து உன்னை பத்தி கேட்டாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது போல சொல்றாங்க. அப்போ வந்து வாசுகி சொல்றாங்க, உடம்பு வந்து நெருப்பா கொதிக்குது முன்னாடி விட, இப்போ வந்து டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்றது போல கூப்பிடுறாங்க. உடனே வந்து தமிழ் சொல்றாரு, நானே கூட்டு போயிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்றது போல சொல்றாங்க. வாசுகியும் சொக்கலிங்கமும் அவங்களை வந்து வழி அனுப்பி விடுறாங்க. அடுத்த சீன்ல வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு உள்ள போறாங்க. அந்த டைம்ல வந்து கோதை சொல்றாங்க, படிக்கிற டைமில் படிக்காமல் எதுக்கு இங்கே வந்து கஷ்டப்படணும் இது போல் அப்படின்றது போல் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து யாரும் சாப்பாடு எடுத்து சாப்பிட வேணாம், எனக்கு வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. அதுக்கு சரஸ்வதி சொல்கிறாங்க, தெரியும் அத்தை, நீங்கள் என் மேலே வந்து பாசமாக இருக்கீங்க அப்படின்றது போல் சொல்கிறாங்க. உடனே வந்து அதுக்கு கோதை சொல்கிறாங்க, வீட்டில் இருக்க எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால் வந்து நான் தான் கேட்கணும், அதுக்குன்னு உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்றது போல் சொல்கிறாங்க. சரஸ்வதி சொல்கிறாங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்ன நீங்கள் மன்னிச்சு ஏற்றுப்பீங்க அத்தை அப்படின்றது போல் சொல்கிறாங்க. அப்போ வந்து கோதையை காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.